இடியாப்பம் சாப்பிட பிடிக்கும், ஆனால் பக்குவமா மாவு பிசைய தெரியாதா? இனி கவலை வேண்டாம். கொடி கொடியா இடியாப்பம் வரும். இடியாப்பத்துடன் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டால் யாருக்கு தான் பிடிக்காது? ஆனால் அதை பக்குவமாக மாவு பிசையத்தான் பலருக்கும் தெரியாது. சிலருக்கு இடியாப்பம் என்றால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் சாப்பிடுவது மட்டும்தான் செயல்முறை பார்த்தால் யோசித்து விட்டு விடுவார்கள். காரணம், இடியாப்பம் பிழிய வேண்டும், அதற்கு மாவு சரியாக பிசையணும், இல்லை என்றால் இடியாப்பம் ஒன்று வரவே வராது. அது களி போல மாறிவிடும். அதனால் பலருக்கும் அந்த உணவை சமைப்பதில் ஆர்வம் இல்லாமல் தவிர்த்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் மாவு பக்குவமாக சேர்த்து சோள மாவு, அரிசி மாவு, சர்க்கரை, காய்ச்சிய பால், தேங்காய் எண்ணெய், உப்பு, தண்ணீர் ஆகியவற்றை சரியான அளவில் சேர்த்து கொதிக்க வைத்து பிசைந்தால் இடியாப்பம் மென்மையாகவும் சாஃப்டாகவும் பஞ்சு போலவும் இருக்கும். ஆனால் அதை சரியான அளவு சேர்ப்பது மிகவும் முக்கியம். தண்ணீர் 2 கப், உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், சோள மாவு 1/4 கப், சர்க்கரை 1 ஸ்பூன், காய்ச்சிய பால் 1/2 கப், அரிசி மாவு 1 கப். முதலில் தண்ணீர், உப்பு, தேங்காய் எண்ணெய் அடுப்பில் வைத்து கொதிக்க வைக்கவும். ஒரு பக்கம் சோள மாவு, சர்க்கரை, பாலை கரைத்து வைத்துக் கொள்ளவும். தண்ணீரை கொதித்ததும் அதில் கலந்து பின்னர் அரிசி மாவை சேர்த்து நன்கு கிளறி வெதுவெதுப்பாக இருப்பது போல பிசைய வேண்டும். இப்படி செய்தால் இடியாப்பம் பிழிய கஷ்டமில்லாமல் வரும். சுவையும் இப்படித்தான், அளவும் உங்களுக்கே ஆச்சரியமளிக்கும். ஒரு முறை இதை முயற்சி செய்து பாருங்கள். இடியாப்பம் மீதான உங்கள் பார்வையே மாறும். சந்தேகமாக இருந்தால் இந்த வீடியோவில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனை மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும், கை வலிக்காமல் செய்யலாம். இது செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1/2 கப் தண்ணி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுருங்க. அடுப்பை இன்னும் ஆன் பண்ணலை. இன்னொரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் சக்கரை, 4 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. ஆறுன பாலாக இருக்கணும். இது நல்லா கலந்து இந்த மாதிரி லிக்விட் ஃபார்மில் எடுத்துகிட்டு இதை நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த தண்ணியோட கலந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் எடுத்து வச்சிருக்கிற 1 கப் அரிசி மாவையும் இதில் சேர்த்துக்கிறேன். மாவு நல்லா அந்த சூடான தண்ணியில் மிக்ஸ் ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. வெதுன்னு இருக்கும்போது மாவை ஒன்று திரட்டி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவுல நீங்க இடியாப்பம் பிழிஞ்சு பாருங்க, கை வலிக்காம மாவு பிழியலாம். அது மட்டும் இல்ல, இடியாப்பமும் பல மணி நேரம் ஆனாலும் சாஃப்டா பஞ்சு போல இருக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.